பாவமான உலகத்திலே, போராட்டமான உலகத்திலே, மாம்சமான உலகத்திலே நீங்கள் கனி கொடுக்கலாக இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதை தவிர வேறு எந்த ஒரு லா இல்லை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போடுறோம். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாதாக இந்த பாருங்க, இந்த கனி நம்ம என்னைக்கு எத்தனை நாளைக்கு கொடுத்துருக்குறோம். இதை 3 மணி பிரிச்சுக்கோங்க. அன்பு, சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது என்ன ஆகுது தெரியுமா? இந்த 3லேயும் ஒரு 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 ஆவிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 9 கனியிலையும் நீங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு அடுத்த வாரம் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குயிஸாக வச்சுக்கிறேன். இந்த 3 எப்படின்னா ஆவி ஆத்மாக்குரிய கனிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 ஆவிக்குரிய கனிகள், 3 ஆத்மாக்குரிய கனிகள், 3 சரீரத்துக்குரிய கனிகள். இது அப்புறமா வீட்டில் கணி செஞ்சுங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.